friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா போல் ஜீரோ பிளாட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் லாக் காம்பன்சேட்டருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த லாக் காம்பன்சேட்டர்ங்கிறது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது பேசிக்கா வந்து லோ பாஸ் ஃபில்டர். அப்ப லோ பாஸ் ஃபில்டர்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் போடலாம். எதுக்கு அப்படின்னா லாக் காம்பன்சேட்டருக்கு. இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னா இதுல ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சோ இதோட வால்யூம் R1, அடுத்து இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R2. இந்த R2க்கு சீரிஸா நம்ம என்ன பண்றோம், கெபாசிட்டரை கனெக்ட் பண்றோம். சோ இங்க வந்து 1/SC. இது S டொமைன்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா E0 of S ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்து இன்புட் வோல்டேஜ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா EI of S ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஆஃப் லாக் காம்பன்சேட்டர். சோ R1, R2, அடுத்தது கெபாசிட்டன்ஸ். சோ கெபாசிட்டன்ஸ் S டொமைன்ல எழுதுறதுனால 1/SC ன்னு எழுதி இருக்கும். சோ EI of S ங்கிறது இன்புட் வோல்டேஜ், E0 of S ங்கிறது அவுட்புட் வோல்டேஜ். இது எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரியணும். சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிரஷன் தெரியணும். எதோட எக்ஸ்பிரஷன்? லாக் காம்பன்சேட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா போல் ஜீரோ பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு S plus 1 divided by capital T divided by S plus 1 divided by beta into T. So இதுதான் நமக்கு ஃபார்முலா ஃபார் லாக் காம்பன்சேட்டருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஜீரோஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். டினாமினேட்டர்ல இருக்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா போல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ ஜீரோ ஆஃப் லாக் காம்பன்சேட்டர் என்ன அப்படின்னா 1 divided by T. போல் ஆஃப் லாக் காம்பன்சேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 divided by beta into T. சோ இதுதான் இதுல இருக்கிற வேல்யூ. ஓகே, இப்போ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், போல் ஜீரோ பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சோ ரியல் ஆக்சிஸ் சிக்மான்னு எடுத்துக்கிறேன், இமேஜினரி ஆக்சிஸ் J ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். சோ இது ஒரு S பிளேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூஸை மார்க் பண்ண போறோம். சோ இந்த வேல்யூஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஜீரோஸ் நம்ம வந்து சர்க்கிள்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், போல்ஸ் வந்து கிராஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இங்க வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்கு, 1 divided by T ன்னு இருக்கு. சோ அப்போ சர்க்கிள், அப்ப இங்க -1 divided by T. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து வந்து போல ரெப்ரசென்ட் பண்ணும். சோ போல் நமக்கு என்ன இருக்கு, 1 divided by beta into T ன்னு இருக்கு. சோ இங்க வந்து மைனஸ், அப்ப இது என்ன பண்ணணும், கிராஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ இப்ப இங்க வந்து -1 divided by beta into T. சோ எங்க வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா T is greater than 0 and beta is greater than 1. சோ இது வந்து கண்டிஷன். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா போல் ஜீரோ பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் ஃபார் லாக் காம்பன்சேட்டர். சோ இதுல வந்து உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன், அடுத்தது இந்த போல் ஜீரோ பிளாட். சோ இது வந்து ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். சோ ஜீரோங்கிறது தட் இஸ் சர்க்கிள். ஜீரோவை நம்ம வந்து சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். கிராஸ்ங்கிறது என்ன அப்படின்னா போல். சோ இதுதான் வந்து போல் ஜீரோ plot of lag compensator. So கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.